ஓகே. ஸோ யூசர் ஒத்தன்டிகேஷன்ஸ் செக்யூரிட்டி ப்ரிவிலேஜஸ் இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பார்த்தோம் தானே. அண்ட் நம்ம வந்துட்டு கடைசியாக வந்துட்டு லொகின் பண்ணி பார்த்தோம். லொகின் பண்ணி எப்படி வந்து ஒரு யூசர் பேஜுக்குள்ளே போகிறது அப்படின்னு பார்த்தோம். ஸோ யூசர் பேஜுக்குள்ளே நம்ம பெருசாக எதுவுமே பண்ணல, சும்மா வெல்கம் அப்படிங்கிற மாதிரி மட்டும்தான் போட்டோம். ஓகேவா. நான் ஃபஸ்ட்டு என்ன செய்கிறேன்னு சொன்னால் யூசரோட HTML அப்படிங்கிற அந்த நேம் வந்துட்டு PHPன்னு மாற்றிட்டு இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு தேவையான யூசர் இன்டர்ஃபேஸை க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகேவா. ஸோ சிம்பிளான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸோட க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே. இப்போ வந்துட்டு முதல்ல வந்துட்டு நமக்கு ஒரு நேவ் பார் ஒன்று இருந்தால் நல்லா இருக்கும். ஸோ நேவ் பார் மீன்ஸ் நேவிகேஷன் பார். ஓகே. நேவ் பாரில் வந்துட்டு சும்மா சிம்பிளாக டேஷ்போர்ட் அண்ட் லோகோட் ரெண்டையும் தான் இருக்குது. ஸோ நம்ம கண்டெய்னரில் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு ஃபோம் மாதிரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஏன் ஃபோம்னு சொன்னால் அதில் தான் வந்து நம்ம எட் பண்ணக்கூடிய விஷயங்களை இது செய்கிற மாதிரி. ஸோ ஒரு டாஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு போகிறதுக்கு பதிலாக வந்துட்டு டாஸ்க் லிஸ்ட்டுன்னு ஓடும். லிஸ்ட். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னு சொன்னால் ஒரு ஃபோம் ஒன்று க்ரியேட் பண்ணும். ஃபோம் ஆக்ஷன் வந்துட்டு இப்போதைக்கு தேவையில்லை. அண்ட் ஃபோமில் வந்துட்டு ஒரு ஓகே ஒரு இன்புட் ஃபீல்டு உண்டு. இதில் வந்துட்டு எட் டாஸ்க் அப்படின்னு போடும். அண்ட் இதுக்கு ஒரு லேபிள். ஓகே. லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கி எட் டாஸ்க் அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் அவுட்புட் வருதான்னு பார்ப்போம். யூசர் HTMLக்கு பதிலாக இந்த இடத்துல நோட் ஃபவுண்டுன்னு வந்திக்கு தானே. ஸோ நோட் ஃபவுண்டு வரப்படா. இதுக்கான ரீசன் வந்துட்டு என்னென்னு சொன்னால் நம்ம லொகிங் பேஜில் வந்து என்ன சொல்லியிருக்கோம்னு சொன்னால் யூசர்.html போகணும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இந்த அறிக்கை வருங்க பார்த்தீங்களா. ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் PHPன்னு மாற்றணும். இப்போ பெக் வந்துட்டு திருப்பி வந்த மாட்டேன் நாய். ஓகே. இப்போ வந்துட்டு என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃபோம், அதுக்கப்புறம் வந்துட்டு அதற்கு நமக்கு ஒரு பட்டன் தேவைப்படும். ஸோ இன்புட் பட்டன் சப்மிட். ஓகே. வேல்யூ வந்துட்டு ஆட். ஓகேவா. ஸோ இவ்வளோ போதும். ஸோ இதை வந்துட்டு நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ நான் வந்துட்டு user.css. ஸோ இங்கே வந்து முதல்ல CSS லிங்க் பண்ணிவிட்டு யூனிவர்சல் செலக்டாரில் வந்துட்டு பேடிங்கையும் மார்ஜினையும் 0 ஆக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு பாக்ஸ் சைஸ் வந்துட்டு போர்டர் பாக்ஸ். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து ஒர்க் பண்ண போகிறது வந்துட்டு ஹெடரில். ஸோ இதெல்லாம் சொல்ல தேவையில்லை, பட் நான் சொல்லிட்டு போகிறேன். ஓகே. இதை பாருங்கள். இதை பார்த்தா அவங்களுக்கு ஈஸியாக புரியும். பெருசாக எதுவுமே செய்யலை. ஹெடருக்கு வந்துட்டு ஒரு பேடிங் 10 பிக்சல் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து ஒரு கொஞ்சம் இப்போ இது இல்லாமல் நான் என்ன நடக்கும் பாருங்கள். அப்போ ஓகே ஒரு சின்னதாக இருக்குது தானே. ஸோ அதுக்காக வந்துட்டு அதில் சரௌண்டிங்க்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு கொஞ்சம் பெருசாகிறது தான் பேடிங் யூஸ் பண்ணியிருக்கேன். சரியா. மரம் வந்துட்டு டிஸ்பிளே கண்டென்ட் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணிக்க நேவ் பாருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னால் நேவ் பாருக்குள்ளே தான் பேராகிராஃபும் இருக்குது. அதே டைமில் வந்துட்டு நம்மளோட UL அதாவது டேஷ்போர்ட் லோகோட் இது ரெண்டுமே அன்னோட டெஸ்ட்டில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல மொத்தம் 2 கண்டென்ட் இருக்குது. இந்த 2 கண்டென்ட்டையும் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் ஃப்ளெக்ஸ் பண்ணினதால் ஓகே நான் வந்து ஓகேவா. ஸோ இப்படி இருக்கும். சரியா. ஓகே. டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் செய்ய முடியாது. ஓகே இந்த மாதிரி இருக்கும். சரியா. இப்போ நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம என்ன நடக்கும்னு சொன்னால் இது ரெண்டுமே ஒரே லைனில் வரும். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன் நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னு சொன்னால் அதாவது ரெண்டுக்குமே இடையில் வந்துட்டு சமமான கெப் கொண்டு வரும். இப்போ மூணாவது இன்னொரு விஷயத்தை எட் பண்ணிங்கன்னு சொன்னால் அதுக்கும் அதே மாதிரி பாருங்கள். டாஸ்க் பண்ணி 2 சென்டரில் வருதா. ஸோ இன்னொன்று எட் பண்ணிங்கன்னு சொன்னால் ஈக்குவலான ஸ்பேஸை அது டிவைட் பண்ணிகிட்டே எரியும். ஸோ இதனால் தான் வந்துட்டு ஸ்பேஸ் பிட்வீன் அப்படின்னு சொல்லுவாங்க.
ஓகே. ரெண்டாவது வந்துட்டு ஸோ இது மூணுமே இந்த பொசிஷன் ரிலேட்டிவ் அண்ட் லெஃப்ட் 50% ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ் வந்துட்டு என்ன வழக்கம்னா சென்டருக்கு மாற்றுறது. இப்போ இவர் இல்லை அப்படின்னு சொன்னாருன்னு சொன்னால் இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கூடையும் ஒரு பக்கம் அந்த எஜ்ஜிலையும் இருக்கும். ஸோ இவரை சென்டருக்கு மாற்றுறது தான் இது. இந்த இடத்த ஒரு border 1 pixel solid. இப்போ உங்களுக்கு வழங்க பாருங்கள், இந்த border கொஞ்சம் நல்லா பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த border வந்து ஒரு சைட் பக்கம் தான் சாஞ்சிக்கு, அதை லெஃப்ட் சைட் தான் இருக்கு. ஸோ இவரை சென்டருக்கு ஆக்கிறதுக்கு தான் நான் செஞ்சேன் இது 3 யூஸ் பண்ணிக்கேன். ஓகே, இப்போ இவரை சென்டர் ஆகிட்டார் பார்த்தீங்களா இதுக்காக. அண்ட் ரெண்டாவது வந்துட்டு பேராகிராஃபுக்கு வந்துட்டு 20 பிக்சல் எட் பண்ணி கொஞ்சம் எழுத்த பெருசாகவும் போல்டாகவும் ஆக்கிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அண்ட் யூஎலுக்கு ஃப்ளெக்ஸ் போட்டிருக்கு. யூஎலை ஃப்ளெக்ஸில் வந்து எடுத்த மனுஷன்னா இவர் கீழே வருவார். இப்போ டேஷ்போர்ட் லேஅவுட் வந்துட்டு கீழே வருவார். அப்படி இல்லாமல் ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணி இந்த ஃப்ளெக்ஸுக்கு பதிலாக வேறு ஒன்றும் இருக்கு, அதாவது டிஸ்பிளே இன்லைன் புக்குன்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணாலும் வருவார். ஏன் வரல? ஓகே, இது ஏன் வரலன்னு சொன்னால் டிஸ்பிளே இன்லைன் ப்ளாக் வந்துட்டேன் எதுக்கு யூஸ் பண்ணிக்கேன்னு சொன்னால் யூஎல்ஏ தான் யூஸ் பண்ணிக்கேன். ஸோ நான் எல்ஐக்கு அதை யூஸ் பண்ணேன்னு சொன்னால் வருவார். பார்த்தீங்களா வந்துட்டார். ஃப்ளெக்ஸ் வந்துட்டு எதுக்காக யூஸ் பண்ணுற மாதிரி சொன்னால் அப்பர் இடங்களுக்கு வந்துட்டு சரி அப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு வந்துட்டு ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணினா அந்த அப்பருக்கு கீழே இருக்கக்கூடிய சப் கேட்டகரி எல்லாமே வந்துட்டு அவருடைய பேஜை வைக்கப்பார். அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு டைரெக்டாகவே வந்துட்டு சப் கேட்டகரிக்கு வந்துட்டு டிஸ்பிளே பண்ணலாம். ஸோ இந்த விஷயத்தில் தான் நடந்தது. இப்போ டிஸ்பிளே ஃப்ளெக்ஸுங்கிறது வந்துட்டு ஒரு அப்பர் ப்ராப்பர்ட்டிக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு உண்டு. நான் யூஎலுக்குள்ளே தான் எல்லாம் இருக்காரு. ஸோ அதனால் யூஎலுக்கு நம்ம டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் எட் பண்ணிட்டோம்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிற எல்ஐ கண்டென்ட்டுக்கு அதாவது லிஸ்ட் கண்டென்ட்டுக்கு நம்ம எட் பண்ண தேவையில்லை. அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் டிஸ்பிளே ஃப்ளெக்ஸ் யூஸ் பண்ணாமல் இன்லைன் புக் யூஸ் பண்ண போகிறோம்னு சொன்னால் அதுக்குரிய சப் ப்ராப்பர்ட்டிக்கு எட் பண்ண மாட்டேன். சரி ஓகேவா? ஸோ இப்போதைக்கு ஃப்ளெக்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ பேசிக்கான ஒரு விஷயம். ஸோ இதில் ஹோவர் எட் பண்ணுறேன்னு சொன்னால் எல்ஐ கண்டென்ட்டுக்கு ஓகே. இப்போ நான் என்ன செஞ்சுருக்கேன்னு சொன்னால் பேடிங்கை வந்துட்டு நான் பொதுவாக வந்துட்டு நேவ் பார் கெட் பண்ணிக்கேன். ஸோ நேவ் பார்க்குள்ளே இருக்கிற எல்லா பேராகிராஃப் டைக் எல்ஐ டைக் எல்லாத்தையும் கெட் ஆகிடும். பட் நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஹோவர் வராது. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் பெருசாக லென்த் வருது தானே, இந்த மாதிரி எஃபெக்ட் வராது. இந்த மாதிரி எஃபெக்ட் வரணும்னு சொன்னால் நம்ம இந்த எல்ஐ ப்ராப்பர்ட்டிக்கு எட் பண்ணணும் பேடிங். ஸோ எல்ஐ ப்ராப்பர்ட்டிக்கு மட்டும் நான் எட் பண்ணியிருந்தேன்னு சொன்னால் டிசைன் வந்துட்டு கொஞ்சம் குழஞ்சிருக்கும். இப்போ பாருங்கள், நீங்களே பாருங்களா, நான் வழக்கம் போல் நேவ் பார் இருக்கிறதையும் கொடுக்கேன். பார்த்தீங்களா இன்னும் கொஞ்சம் பெருசாகி. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் ஒன்று வரும். ஸோ அதனால தான் வந்துட்டு நேவ் பாரில் இருக்கிற பேடிங்கை ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ வந்து இந்த கோடை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் வந்துட்டு பெருசாக ஒன்றும் இல்லை. கண்டெய்னர் அப்படிங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம அந்த டாஸ்க் லிஸ்ட் அப்படிங்கிற டெக்ஸ்ட்டும் அதில் ஃபார்மும் வச்சிருக்கோம். ஸோ கண்டெய்னரோட டிஸ்பிளே இன்லைன் புக்காக மாற்றினதால் என்ன நடக்கும்னு சொன்னால் இவருடைய அந்த வித் வந்து குறைவார். இப்போ பாருங்கள் ஓகேவா? ஸோ அந்த வித்துக்கு தானே டிஸ்பிளே இன்லைன் புக் யூஸ் பண்ணலன்னு சொன்னால் நடக்கும் பாருங்கள். ஓகே, இதை ரிமூவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்களா பெருசாக இருப்பார்லவா? ஸோ இவருக்கு நான் வித் 20% அப்படின்னு யூஸ் பண்ணதால் இந்த மாதிரி வந்திருக்காரு. ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம டிஸ்பிளே இன்லைன் ப்ளாக்கும் யூஸ் பண்ண தேவையில்லை. ஓகே இது குட், நல்லா ஆகி. ஸோ இப்படி அடிக்காரு. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு H1 பொட்டம் வந்துட்டு 10 பிக்சல் கொடுத்திருக்கேன். ஸோ இந்த கேப் அதே மாதிரி வந்துட்டு ஓகே. இந்த வந்து டிஸ்பிளே ப்ளாக்குன்னு கொடுத்தது ஏன்னு சொன்னால் இந்த லேபிள் இன்புட் இது எல்லாமே ஒரே லைனில் தானே இருந்தேன். ஸோ வந்துட்டு ஓகே இந்த மாதிரி ஒரே லைனில் தானே எல்லாமே இருந்தேன். அதை வந்து நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், டிஸ்பிளே ப்ளாக்குன்னு கொடுத்ததால் இப்போ நான் இதே இடத்த வந்துட்டு ஒரு போர்டர் யூஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வழங்கும் இது எல்லாமே இப்படி ஒரு லைன் பை லைன் ஆகிருக்கும் தானே. ஸோ இந்த இடத்த நான் ப்ளாக்கை யூஸ் பண்ணிருந்துச்சுன்னா பார்த்தீங்களா இந்த பாக்ஸ் வந்துட்டு ஃபுல் ஆகிட்டு. ஸோ இந்த பெரிய கண்டெய்னருக்கு ஈக்குவலாக மாதிரி. ஸோ அதனால தான் ப்ளாக்கை யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி வித் 100% கொடுத்ததுனால ஒரு பாதியில் இருந்த இன்புட் ஃபீல் எல்லாமே இருந்துட்டு 100% வித்துக்கு மாறி இருக்கும்.
வந்துட்டு பண்ணிக்கிறது வந்துட்டு என்னென்னு சொன்னால் அந்த இன்புட் சப்மிட் பட்டன், இந்த பட்டனுக்கு ஒரு ஹோவர் எஃபெக்ட், கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கி. இவ்வளோ தான், வேறு எதுவுமே இதில் செய்யலை. ஓகேவா, ரொம்ப சிம்பிளாக இருக்கு. ஓகே, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால், நம்ம வந்துட்டு இப்போ இதில் வந்துட்டு இதெல்லாம் வந்துட்டு சும்மா நார்மலான ஒரு ஃபங்க்ஷன் தானே. இப்போ நான் இதில் வந்துட்டு ஓகே, நம்ம வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு இன்டர்ஃபேஸ் செஞ்சுக்கணும். இதில் எந்த ஒரு அட்வான்ஸும் இல்லை, சும்மா இப்படி பேசிக்கான இன்ஸ்டப் சும்மா நார்மலோட நேம் பார், ஒரு டாஸ்க் லிஸ்ட் செட் பண்ணி நார்மலாக செஞ்சுக்கோம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு இதை நம்ம பெக்கெண்டில் வந்துட்டு எப்படி யூஸ் பண்ண போகிறோம், எப்படி டாஸ்க்கை வந்துட்டு க்ரியேட் பண்ணி, இப்போ டாஸ்க் அப்படிங்கிறத கொடுத்த சொன்னால் எப்படி வந்துட்டு டாஸ்க் வந்துட்டு டேட்டாபேஸில் எட் ஆக போகுது, ஸோ வந்துட்டு அந்த டாஸ்க்கை அப்டேட் பண்ணுறது எப்படி, டிலீட் பண்ணுறது எப்படி, ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம அடுத்தடுத்த கிளாஸில் பார்ப்போம். ஓகேவா.